Satyabhama Institute of Science and Technology, Chennai. வணக்கம் தாரஸ் மாஸ்டர். நீங்கள் பல வருஷமாக நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ இன்னும் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மாற்றம்ங்கிற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இதன் மூலமாக நீங்கள் இன்னும் பல ஆயிரம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு அந்த ஆண்டோடைய அருள், மக்களுடைய துணை எப்பவும் இருக்கணும். வாழ்த்துக்கள். வணக்கம் தாரஸ் மாஸ்டர். நீங்கள் பல வருஷமாக நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ இன்னும் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மாற்றம்ங்கிற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இதன் மூலமாக நீங்கள் இன்னும் பல ஆயிரம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு அந்த ஆண்டோடைய அருள், மக்களுடைய துணை எப்பவும் இருக்கணும். வாழ்த்துக்கள். குரங்கு பெடல் அப்படின்னோன்னு எஸ்கே ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும். ஸோ அவர் எப்படி உள்ள வந்தார்? அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்டார். அப்போ அந்த குழந்தைகளுக்கு எது கனெக்ட் ஆகுமோ அது அவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவர் இன்டர்னலாக அப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கிறார். அப்போ அவரை பிடிச்ச எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒன்று தாக்கம் இருந்தால் அதை நம்ம எடுப்போம். தாக்கம்ங்கிறது பர்சனலாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்ததா கூட இருக்குல்ல. படித்ததே எனக்கு தாக்கமாக இருக்கு. படிக்கிறதுங்கிறது ஒரு வகை, அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது ஒன்று, வாழ்கிறதுங்கிறது ஒன்று. இப்போ இதில் எதை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க, எதை படிச்சிங்க, எதை பார்த்தீங்க, எதை வாழ்ந்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். சின்ன படங்களை ஸ்க்ரீனிங் அதிகரிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் இருக்குல்ல. ஸோ அதை எப்படி சார் பார்க்கிங்க நீங்கள்? நான் இதனால் பாதிக்கப்பட்ட ஏர்லியனாக ஆளுங்க. என்னோட மதுபான கடை படத்தில் படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வர்றப்ப எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப தேட்டரில் படம் இல்லாமல் போயிடுச்சு. அது இப்போ அந்த மதுபான கடைன்னே எனக்கு ஞாபகப்படுது. அது 2012 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வட்டம் எடுத்தது 2022. இப்போ அந்த அதாவது இப்போ நீங்கள் கேப்னு ஃபீல் பண்ணுறீங்களே, ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அது கேப்பாலும் தெரியாது. நம்ம இங்கேருந்து படம் எடுத்து கேரளாவில் கொண்டு போய் பல வருஷமாக போட்டு ஓட்டிட்டு தானே இருக்கிறோம். அவங்களும் அதை ரசிக்க தானே செய்கிறாங்க. இப்போ பதிலுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நீங்களுமே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு குரங்கு பெடல் இது பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி பேச கூழாங்கல், கொட்டுக்காளி, ஏழுகடல், ஏழுமலை, விடுதலை இதெல்லாம் போகிறதுங்கிறது